வணக்கம் நண்பர்களே. அண்மையில் ஒரு வாசிப்பு பயிற்சி நடத்தினேன். அந்த வாசிப்பு பயிற்சி எதுக்காக, தீவிரமான செறிவான விஷயங்களை படித்து புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நம்முடைய சமூகத்திலே லட்சத்திலே 4-5 பேர் தான். படித்து புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அல்லது படிக்க முடியாதவர்கள் மிச்ச பேர். அப்போ இந்த பயிற்சி எதுக்காகனா, இந்த சிலரில் ஒருவராக ஆக விரும்புபவர்களுக்காகத்தான். சமூகமே 2ஆ பிரிந்திருக்கு. படிக்க முடிபவர்கள், படிக்க முடியாதவர்கள். தெளிவாகவே படிக்க முடியாதவர்கள், அறிவுத்திறன் குறைந்தவர்கள், எந்த வகையிலும் அறிவியக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியாதவர்கள், பிழைப்பை பார்ப்பவர்கள். அவர்களில் தொழிலதிபர்கள் இருக்கலாம், கல்லூரி பேராசிரியர்கள் இருக்கலாம், மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் இருக்கலாம், தொழில் நிபுணர்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை படிக்க முடியவில்லை என்றால் அவர் அறிவுத்துறைகள் இல்லை என்றுதான் அர்த்தம். நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் ஒரு கட்டுரை படிக்கிறீங்க, அந்த கட்டுரையை அவனுடைய நண்பர்களுக்கு உடனடியாக அனுப்பி கொடுத்தீங்கன்னா பெரும்பாலானவர் படிக்க மாட்டாங்க. முதல் ஒரு பத்தி அல்ல 2 பத்தி படிப்பாங்க. படிச்சுட்டு படிக்கல, நேரம் இல்லை, கண்டென்ட் என்னன்னு சொல்லுன்னு கேட்பாங்க. நீங்கள் கண்டென்ட் ஆடியோவை பற்றி அனுப்பினா கூட முழுசாக கேட்க முடியல, தொடக்கத்தை கேட்டேன், என்ன விஷயம் சொல்லு அப்படிமா. என்னுடைய நண்பர் KV அரங்கசாமி ஒரு தொழிலதிபர். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொழிலை தொடங்கிய போது அந்த தொழிலில் முகவர் பொறுப்பை ஏற்க வேண்டி வந்து அமர்ந்தவர்களுக்கு அந்த தொழில் என்ன, அந்த பொருள் என்ன என்பதை பற்றி 5 பக்கம் தமிழிலே அச்சிட்டு கையிலே கொடுத்தார். 400 பேரில் ஒருவர் கூட அதை படித்து பார்க்கவில்லை. அதில் என்ன உள்ளடக்கம் இருக்குது என்று சொல்லும்படி கேட்டார். அவங்களால படிக்க முடியாது. அது ஏன் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. படிப்பு என்பது எல்லாராலும் சாத்தியப்படக்கூடிய ஒன்று அல்ல. சைக்கிள் ஓட்டுவது போல, நீச்சல் அடிப்பது போல அதற்கு ஒரு உடல் தகுதி தேவை. அதாவது கண், மூளை இரண்டும் கோஆர்டினேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம், ஒரு திறன் இருந்தால் தான் உங்களால் படிக்க முடியும். மொழி மட்டும் தெரிந்தால் படிக்க முடியாது. நீங்கள் ஒரு கட்டுரை படிக்கிறீங்க, படிக்கும் போதே அது கருத்தாகவும் கற்பனையாகவும் மாறிக்கொண்டிருக்க வேண்டும். ஒரு கட்டுரையை படிக்கும்போது அதில் உள்ள கருத்துக்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் படிக்கிறதே உங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த கருத்துக்கள் மட்டும் உங்களுக்குள்ள ஓடி, உங்களுடைய சொந்த நினைவு எப்படி ஓடுமோ அதே போல் அந்த கருத்துக்கள் ஓடிட்டு இருந்தால் நீங்கள் படிக்கிறீங்க. ஒரு கதை நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, எழுத்துக்களை வெறுமை கண்ணால் பார்க்குறீங்க. நீங்கள் படிக்கிறதே உங்களுக்கு தெரியக்கூடாது. நீங்கள் அந்த கற்பனை உலகில் அப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறீங்க. தமிழகத்தில் ஏறத்தாழ 10 கோடி பேரில் அதிகபட்சம் 50,000 1 லட்சம் பேருக்கு மட்டும்தான் இந்த திறன் இருக்கு. மற்றவர்களுக்கு இந்த திறன் கிடையாது. அவங்க சமாளிக்கிறாங்க. இல்லாமலே தமிழகத்திலே சமாளிக்க முடியும். வழக்கறிஞர்களில் அந்த வழக்கு காகிதங்களை படிப்பவர்கள் 100க்கு 1 கூட கிடையாது. மருத்துவர்களிலே மருத்துவ இதழ்களை படிப்பவர்கள் 1000ல் 1 கூட கிடையாது. பொறியியலாளர்களில் பொறியியல் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து படித்துக் கொண்டிருப்பவர்கள், பல பக்கங்களுக்கு பொறியியல் சார்ந்த ஒரு கட்டுரை வந்து அதை படிப்போம் என்று சொல்லக்கூடியவர்கள் 1,00,000ல் 1 இருந்தால் அதிசயம் இல்லை, கிடையாது. ஆகவே தான் தமிழகத்திலே இவ்வளவு குறைவாக புத்தகங்கள் இருக்கின்றன. புத்தகம் என்பது படிக்கும் பழக்கமே யாரும் கிடையாது. புத்தகம் என்று ஒன்று இருக்கும் விஷயமே தெரியாது. இன்னொருத்தர் புக்கு படிக்கிறத பார்த்தா திகைப்படையக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. இதழ்களில் ஒரு கட்டுரை வெளிவரும் என்றால் அந்த கட்டுரை 300 வார்த்தைக்குள்ள இருக்கணும், 400 வார்த்தைக்குள்ள இருக்கணும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலானவர்கள். 400 வார்த்தை என்றால் 6 அல்லது 7 பத்தி, முகநூல் இருந்தால் 3 பத்திக்குள்ள இருக்கணும், 200 வார்த்தைக்குள்ள இருக்கணும். அதையுமே படிக்காம அப்படி ஸ்க்ரோல் பண்றவங்க, முதல் பத்தியை மட்டும் படிக்கக்கூடியவங்க தான் அதிகம். முகநூலிலேயே 3-4 பத்தி எழுதுவவர்களே குறைந்து விட்டால் என்று சொல்லப்படுகிறது. 2 வரி 3 வரி தான் முகநூலில் படிக்கப்படும், அதுதான் ஃபார்வர்ட் ஆகும். ஆகவே அதுதான் நாங்கள் எழுதுகிறோம் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க. அதாவது படிக்கிறது என்பது இன்றைக்கு ஒரு பிரச்சனையாக ஆகிவிட்டது. இங்கல்ல, ஆசியா முழுக்க
ஆனால் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் அல்ல, அங்கு இன்னும் படிப்பு ஒரு பெரிய இயக்கமாகத்தான் நீடிக்கிறது. தொடர்ந்து படிக்க வைக்கக்கூடிய ஒன்றாக அவங்களுடைய கல்வி முறை இருக்கு. அவங்க தொடர்ந்து படிக்கக்கூடியவளாக தான் அந்த பிள்ளைங்க உருவாகி வராங்க. ஆக அவங்க தொடர்ந்து படிக்கிறாங்க. தொடர்ந்து படித்து கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பு ஒரு சாதாரண விஷயம். இது என்ன இப்ப படிக்கிறதுக்கு? 5 பக்கம் 1000 வார்த்தை 10 நிமிஷம் ஆகும் படிக்கிறதுக்கு. இதில் படிக்கிறதுக்கு என்ன என்று அவங்க கேட்பாங்க. 1000 வார்த்தை கட்டுரை நண்பருக்கு கொடுப்பாங்க. நண்பருக்கு அது வேற கஷ்டம். நீங்கள் சைக்கிள் ஓட்டுவீங்க, ஈஸியாக எழுந்திரிச்சு ஓட்டுவீங்க. உங்களுக்கு சைக்கிளே இருக்கிறதே தெரியாது. நீங்கள் நடந்து போகிறதுக்கும் சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. ஆனால் சைக்கிள் ஓட்ட தெரியாதவருக்கு அது அங்கே இங்கே ஆடும் இல்லையா? எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. சைக்கிளை பிடிச்சி உருட்ட கூட என்னால் முடியாது. படிக்கும் பழக்கம் இல்லாத ஒருத்தருக்கு ஒரு கட்டுரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு வார்த்தையாக படிப்பார், சென்டென்ஸாக படிப்பார், அப்புறம் நிறுத்திட்டு அதை பற்றி யோசிப்பார், அப்புறம் மறுபடியும் படிப்பார், அப்புறம் நிறுத்தி யோசிப்பார். அப்படி அதிகபட்சம் ஒரு 15 சென்டென்ஸ் படித்த உடனே அவருடைய மூளை களைப்படைந்து விடும். மேற்கொண்டு படிக்க முடியாது, அப்படியே வச்சிருவார். என்னால் படிக்க முடியலன்னு அவரால் ஒத்துக்க முடியாது. எனக்கு அறிவில்லைன்னு சொல்கிற மாதிரி. ஆகவே நேரம் இல்லை, டைம் இல்லை, கொஞ்சம் வேலை இருக்குது, கண்டென்ட்டை சொல்லுங்கள் அப்படிமா. கண்டென்ட்டை நீங்கள் 1 மணி நேரம் தொலைபேசி சொன்னால் அதை கேட்பாங்க. இதை படிக்கிறதுக்கு 10 நிமிஷம் தான். எப்போவுமே ஒரு விஷயத்தை படிக்கிறது தான் சுருக்கமான வழி. கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் 20 நிமிஷம் ஃபோனில் பேசுகிற விஷயத்த வாட்ஸ்அப்பில் 3 வரியில் அனுப்பலாம் இல்லையா? அது மாதிரி தான். ஆனால் அந்த மார்க்களுக்கு படிக்க முடியாது. இப்போது வாட்ஸ்அப்பையே படிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு 4-5 வரிகள் டைப் பண்ணி அனுப்புகிறேன், அதை படிக்க மாட்டாங்க. ஆகவே அதே ஆடியோ அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. இது ஒரு பெரிய அறிவு குறைபாடாக தமிழகத்திலே வேரூன்றி இருக்கிறது. சிலர் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை பார்ப்பாங்க, அல்லது புகழ்பெற்ற நிறுவனங்களில் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். இந்த உலகம் 2ஆக பிரிந்திருக்கிறது. படிக்கக்கூடியவர்கள், படிக்க முடியாதவர்கள். படிக்க முடியாதவர்கள் என்றைக்குமே 2 ஆணிதான். அவர்களுக்கு முக்கியத்துவம் உருவாவதே இல்லை. படிக்கக்கூடியவர்களுடைய தான் இந்த உலகம். வெற்றி அவங்களுக்கு தான். ஆகவே படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் ஒரு பொறியியல் எல்லாம் போய், ஒரு வேலையெல்லாம் போய், கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் படிக்க முடியாது. அந்த பழக்கம் உருவாக்கி கொள்ளப்பட முடியாது. அதற்கு ஏதாவது பயிற்சி வகுப்பு வைக்க முடியுமா என்று நான் கேட்டால், அதற்காக நான் ஒரு பயிற்சி வகுப்பை ஏற்பாடு செய்தேன். ஏறத்தாழ 60 பேர் கலந்து கொண்டார்கள். தீவிரமான கட்டுரை நூல்களை எப்படி படிப்பது என்று 2 நாட்களும், புனைவுகளை எப்படி படிப்பது என்று 1 நாளும் வகுப்பு எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 8 கட்டுரைகளை அளித்து அவற்றை படிக்கும் பயிற்சியை அளித்தோம். அது எப்படி என்பது தனியாக வாதிக்கப்பட வேண்டியது. நான் இங்கே சொல்ல வருவது அதே அல்ல. அதையொட்டி இன்னொரு விஷயத்தை சொல்ல வந்தேன். அதில் கலந்து கொண்டவர் ஒருவர் மருத்துவர். அவர் சொன்னார், அவரால் படிக்க முடியல. அவருடைய நண்பரை பற்றி சொன்னார், அவருக்கும் படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாது என்று கேட்டார். அவருக்கு உளச்சோர்வு நோய் இருக்கிறது, அவருடைய நண்பருக்கு. அந்த நண்பருக்கு இருக்கக்கூடிய உளச்சோர்வு நோய்க்கு இவர் ஒரு பெயர் சொன்னார். அதே மாதிரி இன்னொருத்தர பேர் சொன்னார். அவருக்கும் படிக்க முடியாது, அவருக்கு வேறொரு பிரச்சனை இருக்கு. இவருக்கு இருக்கிறது ஹைப்பர் டிப்ரெஷன், அவருக்கு திரும்ப திரும்ப ஒன்றை செய்யக்கூடிய மனச்சிக்கல். இப்படி ஏதோ 2-3 பேர்கள், ஆங்கில எழுத்துக்களாலான பேர்கள், நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக அவங்களால படிக்க முடியல, அவங்கள மாத்திரை சாப்பிட்றாங்க என்று போகிற பக்கிலே சொன்னார். அவங்க எத்தனை பேர் மாத்திரை சாப்பிட்றாங்க அப்படிங்க? இல்லை, என்னோட நண்பர்களில் பல பேர் மாத்திரை சாப்பிட்றாங்க என்று இயல்பாக சொன்னார். இவர் இங்கே வந்திருக்கிறார். அதனால் நீங்கள் இங்கே மிக இயல்பாக தாண்டக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு எதுக்காக மாத்திரைக்குள்ளே போகிறாங்க? ஏன் மாத்திரை சாப்பிட்றாங்க? இவரே மருத்துவர், ஆனால் அவர் அவங்களுக்கு அந்த நோய் இருக்குது அப்படின்றார். அந்த நோய் இருக்கிறது எப்படி, யார் டயக்னோஸ் பண்ணுறாங்க? இல்லை அவங்க சைக்கியாட்ரிஸ்ட்டில் போயிருக்காங்க. சைக்கியாட்ரிஸ்ட் இந்த நோயை கண்டுபிடித்திருக்கிறார். மருந்து எழுதி கொடுத்தார். 2-3 வருஷங்களாக அந்த மருந்து சாப்பிட்றாங்க. ஆனால் மருந்து சாப்பிட்றோன்னு சரியாக போயிடுச்சா? இப்போ தீவிரமாக படிக்கிறாங்களா? இல்லை, இப்போ அவங்களால படிக்க முடியறதில்லை. ஆனால் ஏற்கனவே படிக்க முடியல. படிக்க முடியாதனால உளச்சோர்வு வருது. அதுக்கு மருத்துவர்கிட்ட போகிறாங்க. மருத்துவர் மருந்து கொடுக்குறார், படிக்க முடியல. அப்போ என்ன பிரச்சனை? அவரால் பதில் சொல்ல முடியல. நம்மள இந்த பிரச்சனை தொடர்ந்து பார்த்து வருகிறேன். குறிப்பாக மருத்துவ மாணவர்கள், உயர் தொழில்நுட்ப மாணவர்கள் நடுவே இது ரொம்ப அதிகமாக இருக்கு.
பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்ல இருந்து அப்பா அம்மாக்களால் கடுமையாக ஊக்குவிக்கப்பட்டு படிக்கக்கூடியவங்க. டியூஷனுக்கு மேல் டியூஷன், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிப்பு, அப்படியே +2 நீட், அப்படியே பொறியியல் அல்லது மருத்துவம் ஒரு 3-4 ஆண்டுகள் கட்டும் படிப்பு. ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த படிப்புங்கிற செயல் மேலே அவங்களுக்கு ஒரு ஒவ்வாமை உருவாகுது. மேற்கொண்டு நகர முடியறதில்லை. படிப்பு குறையுது, கவனம் குறையுது. எந்த அளவு படிப்பு சுமை ஏறுதோ அந்த அளவு வேற ஏதாவது ஒரு இடைவெளி தேவை, ஒரு கேளிக்கை தேவைன்னு தோணுது. சமூக வலைத்தளங்களுக்குள்ளே போகிறாங்க, அதே மாதிரி ஏதாவது ஒன்றுக்குள்ளே போகிறாங்க. அது ஒரு அப்சஷன் மாதிரி பிடிக்குது. அதில் நேரத்தை செலவிடுறாங்க, அர்த்தமற்ற பொழுதுபோக்குகளில் ஈடுபடுறாங்க. இப்போ இந்த படிப்பு இருக்குல்ல, அது நின்று விடுகிறது. இந்த படிப்பு நின்று விடும்போது எதிர்காலம் பற்றின பதற்றம் வருது. ஐயோ படிக்க முடியல அப்படின்னு நாம் எப்போ இதெல்லாம் முடிக்க போகிறோம், எப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறோம், எப்போ ஒரு எம்டி ஆக போகிறோம், எப்போ ஒரு எம்இ ஆக போகிறோம். அந்த ஆங்ஸைட்டியில் அவங்க உளச்சோர்வு அடைகிறாங்க, சலிப்படைகிறாங்க. இன்னும் படிக்க முடியாது. உளச்சோர்வு சலிப்பு வரும், இன்னும் படிக்க முடியாது. மனம் நிற்க மாட்டேங்குது, உதவி சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு, தூக்கம் இல்லாமல் ஆகுது. டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் 3 கேள்வி தான் கேட்பார். தூக்கம் இருக்கா? இல்லை, ரொம்ப குறைவு, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கூட இல்லை. ரைட். மனசு எப்படி? மனசு இப்படி சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கு. தொடர்ச்சி ஒரு விஷயங்களை பண்ணுறீங்களா? இல்லை, 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஒரு விஷயத்தை பண்ண முடியல, மனசு தாவிட்டே இருக்கு. அவ்வளோதான், பேனா எடுத்துட்டாங்க, மருந்து எழுதிடுவாங்க. மூளையுடைய செயல்பாட்டை மந்தப்படுத்தக்கூடிய, குறைக்கக்கூடிய மருந்து அது. ஒட்டுமொத்த மூளைத்திறன் குறையும், தூக்கம் அதிகரிக்கும். ஒரு நாளை 8-10 மணி நேரம் தூங்க ஆரம்பிப்பாங்க. முழிச்சிருக்க நேரத்திலையும் மைண்ட் அப்படியே அரை தூக்கம் மாதிரி இருக்கும், டல்லாக இருக்கும். உடற்பயிற்சி செய்ய முடியாது, ஏன்னா அதுக்கான ஊக்கம் வராது. சாப்பாடு வழக்கம் போல இருக்கும், அல்லது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஒரு ஆண்டுகளை நல்லா குண்டாயிடுவாங்க, மூஞ்சியெல்லாம் மீங்கிற மாதிரி ஆகிடும், டல் ஆகிடுவாங்க. ஆனால் அப்பவும் படிக்க முடியாது. அப்பப்போ இந்த ஆங்ஸைட்டி தலைதூக்கம், அப்போ மாத்திரை போடுவாங்க. அப்புறம் வாழ்நாள் முழுக்க மாத்திரை தான். இது கவனிங்க, உங்க பிள்ளைங்கள்ல பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. தொடர்ந்து இது ஒரு பிரச்சனையா இருந்துட்டு, இதுக்கு பேரண்ட்ஸ் உடனே போய் தீர்வெல்லாம் சொல்லிட முடியாது. இது அவங்களுடைய உலகம். அவங்களே சில விஷயங்களை அவதானிக்கலாம். ஒன்று, உளச்சிக்கல்களுக்கு நீங்கள் மருத்துவரைத்தான் நாடியாக வேண்டும். அதை தன்னைத்தானே குணப்படுத்த முடியாது. அதுக்கு சித்த ஆயுர்வேத மருந்துகள்லாம் கிடையாது, மாற்று மருந்துகள் எதுவுமே உதவாது. அதுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை தான் வேணும், மருத்துவர்கிட்ட தான் போகணும். ஆனால் ஈஸி மெடிசின் என்று சொல்லிட்டு உடனடியாக மருந்து கொடுக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட போகிறீங்கன்னா சிக்கிக்குவீங்க. அது டிசைட் பண்ண வேண்டிய இடம் ஒன்று இருக்குது. இப்போ உதாரணமாக ஹைப்பர் டிப்ரெஷன் என்று சொல்கிறீங்க. டிப்ரெஷன் வேறு, ஹைப்பர் டிப்ரெஷன் வேறு. டிப்ரெஷன் சிந்திக்கக்கூடிய எல்லாருக்குமே உண்டு. மூளையை வைத்து பணியாற்றக்கூடிய அனைவருக்குமே டிப்ரெஷன் உண்டு. ஒரு பீரியடில் டிப்ரெஷன் வராத எவருமே இருக்க முடியாது. ஆனால் அந்த டிப்ரெஷன் உங்கள் கையை விட்டு போகிறது ஹைப்பர் டிப்ரெஷன். இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம். டிப்ரெஷன்னா உங்களுக்கு சரியான தூக்கம் இருக்காது. 2 நாள் தூக்கம் இருக்கா, 3 நாள் நல்லா தூங்குவீங்க, அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தூங்குவீங்க. அப்பப்போ தூக்கம் கெட்டு போயிடும். தூக்கம் கெட்டு போச்சுன்னா ரொம்ப நேரம் ராத்திரி 12 மணி வரைக்கும் தூக்காமல் இருப்பீங்க. இதெல்லாம் தான் டிப்ரெஷனுடைய இயல்பு. அதிகமாக ஆட்கள்கிட்ட பழக பிடிக்காது, செல்ஃபோன் அட்டென்ட் பண்ண மாட்டீங்க, மக்களை தவிர்க்க விரும்புவீங்க, தனிமையில் இருக்க விரும்புவீங்க. இதுவும் டிப்ரெஷனுடைய இயல்பு. ஒரு விஷயத்தை இன்டென்ஸாக நீடித்து பண்ணாமல் விட்டு விட்டு பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க, அப்புறம் விட்டுருவீங்க, இன்னொன்று பண்ணுவீங்க. அல்லது அர்த்தமற்ற சின்ன சின்ன செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் டிப்ரெஷன் இயல்பு. ஆனால் இது மெடிசின் தேவையான பிரச்சனை அல்ல. இந்த பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு. இப்படி இருக்கிறன்னு உங்களுக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் கட்டுப்படுத்த முடிஞ்சாலே பல சமயங்களில் பிரச்சனையை தாண்டி வந்துடலாம். நண்பர்களே, ஒருவர் இந்த டிப்ரெஷன் சூழலில் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னை திரட்டி கொண்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் ஈடுபட்டால் வெளியே வந்துடலாம், அவ்வளோதான். ஒரு பேட்மிண்டன் விளையாட போனால், ஒரு கிரிக்கெட் விளையாட போனால், ரெகுலராக ஒரு 2 மணி நேரம் விளையாட போனாலே தீர்ந்து விடக்கூடிய பிரச்சனை தான் இது. ஒன்று, உங்கள் உடல் களைக்கும், நீங்கள் தூங்க முடியும்.
பிறர்கிட்ட பழக வேண்டியிருக்கு, சிரிக்க வேண்டியிருக்கு. எப்படியோ நீங்கள் ஹாப்பி ஆகிடுவீங்க, எப்படியோ டிப்ரெஷனை விட்டு வெளியே வந்துடுவீங்க. ஸ்போர்ட்ஸ் மிகப்பெரிய வழி இருக்கு. உடற்பயிற்சியே பெரிய மாறுதலை உருவாக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க அதில் தான் இருக்க வேண்டியது. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பண்ணுவது, நிறைவடையாமல் இருப்பதும் ஒரு மனச்சோரோட இயல்பு தான். அது ஒரு மனச்சிக்கல் எல்லாம் ஒன்று கிடையாது, மனச்சோர்வு தான். திட்டமிட்டு ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தீங்கன்னா அது தாண்டி வந்துடலாம். நானும் அந்த கண்டிஷன்லேருந்து திரும்பி வந்தவன் தான், மருத்துவ உதவி இல்லாமல் என்னை நானே மோட்டிவேட் பண்ணி அதை கடந்து வந்தேன். ஆனால் மாதம் கணக்கில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் தூங்குறீங்க, என்ன பண்ணாலும் தூக்கம் முடியாது அப்படின்னா நீங்கள் ஹைப்பர் டிப்ரெஷனுக்கு போறீங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தூக்கம் கூட இல்லை, இன்னும் சொல்ல போனால் 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் தூங்க முடியுது, விட்டு 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 விட்டுனா நீங்கள் ஹைப்பர் டிப்ரெஷனுக்கு போறீங்க. அப்போ நீங்கள் மருத்துவரை சந்திக்கணும். உங்கள் மைண்டு தொடர்ந்து ஆக்ரோஷமாகவே இருக்குது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, எப்போவுமே மாத கணக்கில் இருக்குன்னா நீங்கள் மருத்துவரை நாட வேண்டும். தொடர்ச்சியாக அர்த்தமற்ற செயல்களை தொடர்ந்து பல நாட்களை செய்து கொண்டிருக்கீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும். மற்றபடி சாதாரண உளச்சோர்வுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் உங்களை அடிமையாக்கிக்கிறீங்க. படிக்க முடியலங்கிறது நிறைய காரணங்கள் இந்த சமூகத்தில் இருக்கு. அதில் ஒன்று என்னன்னா படிக்கும் முறை. நண்பர்களே, நம்ம 5ஆம் கிளாஸ்ல இருந்து கிட்டத்தட்ட பட்டம் படிப்பு வரைக்கும் நம்ம படிக்கக்கூடிய முறை ஒன்று இருக்கு. அது திரும்ப திரும்ப படித்து நினைவில் நிறுத்திக்கிறது. திரும்ப திரும்ப படித்து நினைவில் நிறுத்திக்கிறது. ஒரு பாடத்தை 30 படிப்போம், 40 படிப்போம், அப்படியே அச்சுமா நம்ம மனசில் பற்றி அப்படியே பரீட்சையில் எழுதுவோம். இதைத்தான் 5ஆம் கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. கிராஜுவேஷன் வரைக்கும் அதுதான் அவங்கள படிப்பு முறையாக இருக்கு. இந்த படிப்பு முறையோட நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷனில் இருக்கக்கூடிய தீவிரமான பல படிப்புகளை படிக்க முடியாது. அங்கே தான் உளச்சோறு வருது. அங்கே நிறைய பாடம் இருக்கும், அவ்வளோத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியாது. புரிந்து கொள்ள வேண்டும், நினைவில் இருத்த வேண்டும். நீங்கள் ஐஏஎஸ் பரீட்சை படிக்கிறீங்கன்னா அவ்வளோத்தையும் படிக்க முடியுமா என்ன? அவ்வளோத்தையும் நினைவில் வைக்க முடியுமா என்ன? மொத்தம் இந்திய வரலாறை ஒருத்தர் மனப்பாடம் பண்ண முடியுமா என்ன? புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு புத்தகத்தை படிக்க, பிரிக்க, தொகுக்க, நினைவில் வைத்திருக்கிறதுக்கான ஒரு பயிற்சி அது வேற. அதை தான் நாங்கள் அளிக்கிறோம். எங்களுடைய முகாமில் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தோம். இந்த வகையான பயிற்சி முறை இங்கு சொல்லிக் கொடுக்கப்படுவதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஐஏஎஸ் ட்ரைனிங் கோர்ஸுகளில் இது சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. அங்கேயும் மனப்பாடம் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த வகையான வாசிப்புக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை இருக்கும். ஒருத்தருக்கு எழுதுறது, இன்னொருத்தருக்கு பேசுறது, இன்னொருத்தருக்கு விவாதிக்கிறது, என்னமோ ஒரு வழி இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது அவங்கவுங்களுக்கான முறையில் படிக்கவும் உள்வாங்குவதற்கான பயிற்சி அடைகிறது இன்றைக்கு முக்கியம். அந்த பயிற்சி இல்லாதனால உங்களால் படிக்க முடியாது. ஆகவே நீங்கள் உளச்சோர்வு அடைவீங்க. உளச்சோருக்கு உடனடியாக டாக்டரை பார்ப்பீங்க. அவர்கிட்ட மாத்திரை வாங்கி சாப்பிட்டு மூளையை நிரந்தரமாக மந்தவாக்கிக் கொள்வீர்கள் என்றால் அது ஒரு வகையான ஆன்ம தற்கொலை. உங்களுடைய மனம் பற்றி உங்களுக்கு ஒரு கவனம் இருக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல பேர்கிட்ட நான் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, சுவாரஸ்யமான விஷயம். அவங்கள்ட்ட இருக்கிறது மிகச்சிறிய ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை அவங்க எவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல், விவாதிக்காமல், எங்கும் புறவயமாக தேடி அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அதை மிகப்பெரிய பிரச்சனையாக்கி வச்சிருக்காங்க. தனக்கு மட்டுமே உள்ள ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்பாங்க, 5 நிமிஷம் பேசணும் அப்படிம்பாங்க. பேசும்போது அவர் சொல்லுறாங்க வாழ்நாள் முழுக்க கேட்டே இருக்கக்கூடிய ரெகுலர் பிரச்சனையா இருக்கும். ஆனால் அது அவருக்கு மட்டுமே இருக்கிற மகத்தான யூனிக்கான ப்ராப்ளம் என்று அவர் நினைக்கிறார். ஏன்னா அவருக்கு இன்னொருத்தரை தெரியாது, இன்னொருத்தரை உரையாடனை கிடையாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. இந்த உளச்சோர்வு நிலைகள்லாம் 21ஆம் நூற்றாண்டின் இயல்பான விஷயங்கள். ஏன்? போன தலைமுறையில் ஒருத்தருடைய வாழ்க்கை என்பது வகுக்கப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கை தான். இங்கே படிக்கிறார், இங்கே வேலைக்கு போகிறார், இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறார், பிள்ளை குட்டி பிடிக்கிறார், பிள்ளையை படிக்க வைக்கிறார், வயசாகிற செத்து போகிறார். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய ஃபீல்டை கண்டுபிடிக்கணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. அதில் எக்ஸல் ஆகணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. இப்போ என்னுடைய காலகட்டத்தில் யாரும் யாருடனும் போட்டியில் இல்லை. ஒரு வேலை கிடைச்சா அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு.
இங்கே அப்படி தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க போட்டியில் இருக்கணும். கொஞ்சம் பிந்தினா அவங்கள தூக்கி வெளியே போட்டுருவாங்க. எப்போவுமே ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறீங்க. அது உருவாக்கக்கூடிய ஆங்ஸைட்டி எல்லாருக்கும் இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய டிப்ரெஷன்ஸ் இருக்குது. அப்புறம் போன நூற்றாண்டில் உலகம் தனித்தனியாக இருந்தது. இந்த நூற்றாண்டு இணையத்தால் இணைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இன்னைக்கு பகல் இரவு இல்லாமல் ஆயிடுச்சு. இரவு செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது பழைய காலத்தில். இப்போ அப்படி இல்லை. இரவுலேயே எல்லாம் ஒன்று தான், பகல்லையே ஒன்று தான். ஆகவே பெரும்பாலான ஆட்கள் தூக்கத்துடைய சைக்கிளை இழந்துடுறாங்க. பகல் இரவுங்கிற வேறுபாடு போயிடுது. பகல் இரவு வேறுபாடு போகிறவங்களுக்கு உடல் டிப்ரெஷனை உருவாக்கும். நீங்கள் ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து பகலில் தூங்கினீங்கன்னா பகலில் சரியாக தூங்க முடியாது, இந்தியாவுடைய வெப்பத்தினாலையும் வெளிச்சத்தினாலையும். ஆகவே உங்களுக்கு என்ன ஆகும்? டிப்ரெஷன் உருவாகும். அந்த டிப்ரெஷனுக்கு நீ மறுபடியும் மாத்திரையை நாட்டினீங்கன்னா அது ஒரு மூளை தற்கொலை தான். இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. படிக்க முடியாமை என்பது பல சமயம் உயர்கல்வி அடையக்கூடியவங்களுக்கு ஒரு அலை மாதிரி போகக்கூடிய ஒரு காலகட்டம் மட்டும்தான். அதுக்கு முறையான பயிற்சிகள் தான் தேவை. கூட்டான முயற்சிகள் தேவை. தனியாக செய்யக்கூடாது. கூட்டா முயற்சியில் ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்து கற்றுக்கலாம், இன்னொருத்தரை கரெக்ட் பண்ணலாம். நம்ம என்ன விடுறோம்னு இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். உண்மையில் பயிற்சிக்கு வந்தால் நீங்கள் முதல்ல ஒரு பெருந்திகைப்பு அடைவீங்க. ஓ, இப்படி தான் செய்யணுமா, இது தெரியாமல் போச்சு, பிந்தி போச்சுலாம் நினைப்பீங்க. ஆனால் ஒரு எக்ஸசைஸ் சரியாக செஞ்ச உடனே இவ்வளோ தானா அப்படின்னு ஆகிடும். எல்லாத்துக்கு மேலே ஒன்று இருக்குது. ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. தியானமோ யோகமோ கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி, ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம். ஒருத்தர் ஒரு நோன்பு எடுக்கிறார். இப்போ கற்றுக்கிட்டதை இனி ஒரு ஆண்டுக்கு டெய்லி 2 மணி நேரம் பண்ணுவேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாருன்னா அவ்வளோதான். கடந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான். தன்னுறுதியால் கடந்து கொள்ளக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கைவிட்டுட்டு அதுக்கு மெடிக்கல் ஹெல்ப்பை தேடி போனோம்னா நம்ம இன்னும் நம்மளை தோற்கடிச்சுக்கணும். ஒரு தன்னுறுதியால் வெல்லக்கூடிய ஒரு இடத்துல உங்களுக்கு மருத்துவ உதவி தான் தேவை என்றால் மிக மிக சிக்கலான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ தூக்கம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி சொல்கிறாங்க. தூக்க மாத்திரைகளுக்கு போகிறது ஈஸி. ஆனால் தூக்கத்துடைய சைக்கிளை சரிப்படக்கூடிய சில மருந்துகள் இருக்குது. அந்த உதவியை நீங்கள் நாடலாம். அந்த நண்பர்கிட்ட அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு மருத்துவமானவர்களுக்கே மனச்சோர்வு மாத்திரைகள் மிக இயல்பானவை என்ற எண்ணம் இருக்கிறத பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். இதற்கு எதிராக தன்னுறுதி, முறையான பயிற்சி, கூட்டான முயற்சி, விடாம செய்யக்கூடிய ஒரு பழக்கம் ஆகியவை இருந்தால் மீண்டு விடலாம் என்பதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அதற்குத்தான் எங்களுடைய முழுமை அறிவு வகுப்புகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி.